ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவலை கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு. இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அவலை நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிறேன் தண்ணியிலிருந்து. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடலப்பருப்பு, உளுந்த பருப்பையும் போட்டுக்கலாம். அது நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அவ்வளோ இதில் கொட்டிடலாம். இந்த அவளுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அவள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு.